வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்கும், ஆனால் அதை கவனிக்கவே மாட்டோம். அதை தேடி வெளியே ஓடுவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம். ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறதே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டோம். இதில் ரெண்டு விஷயங்கள் உதாரணம் ஒன்று க்ரீன் டீ. எல்லாருமே பார்த்திங்கன்னா க்ரீன் டீ ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் டீ வாங்கி குடிச்சிட்டே இருப்பாங்க. அதுக்கு பயங்கரமான ஒரு மார்க்கெட்டிங் நடந்துகிட்ருக்கு. ஒரு நாள் நான் இதை ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், பட் ஸ்டில் இன்னொரு தடவை சொல்கிறேன். நான் வாக்கிங் போயிட்டுருந்தேன். அப்போ அங்கே ஒரு லேடி நின்றுட்டுருந்தாங்க. நான் சொன்னேன், நான் வாக்கிங் போகிறேன், நீங்களும் வாங்கல, 2 பேரும் சேர்ந்து வாக் பண்ணலாம் அப்படின்றதுக்கு. இல்லை நான் வாக்கிங் போகிறதில்ல, நான் இப்போல்லாம் க்ரீன் டீ குடிச்சிட்ருக்கேன். க்ரீன் டீ குடித்தாவே உடம்பு குறைஞ்சிரும், நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க, அதனால் நான் க்ரீன் டீ மட்டுமே குடிக்கிறேன் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், க்ரீன் டீயில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் அதெல்லாம் தெரியாதுங்க, க்ரீன் டீ குடித்தா நல்லதுன்னு சொல்கிறாங்க, நான் குடிச்சிட்ருக்கேன் அப்படின்னாங்க. க்ரீன் டீனா என்னங்க? க்ரீன் டீனா இப்போது இதில் 2 விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று கத்தாழை இருக்கு இல்லையா, கத்தாழை ஆலோவேரா ஜெல். இந்த ஆலோவேரா ஜெல் வாங்கும் போது அந்த ஆலோவேரா ஜெல் உண்மையா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒன்று, ஆலோவேரா ஜெல் என்ன கலரில் இருக்கும்? சோத்து கத்தாழை என்ன கலரில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஒயிட்டிஷாக ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலரில் இருக்கும். ஆனால் நம்ம வாங்குகிற ஜெல் பச்சையாக இருக்கும். அது எப்படி பச்சையாக இருக்குது? அப்போ பச்சையாக இருக்கிறதுக்கு அங்கே ஒரு கலர் போடுறாங்களா இல்லையா? அதே மாதிரி நீங்கள் க்ரீன் டீன்னு வாங்குறீங்க, உங்கள் டீ இலை பச்சையாக இருக்குமா? அது பச்சையாக பறித்து பச்சையாகவே இருக்குமா? அதை ப்ராசஸ் பண்ணுறாங்க. அந்த க்ரீன் டீயாக மாற்றுறதுக்கு அது நிறைய ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை ப்ராசஸ் பண்ணி அதை ஒரு இதில் போட்டு ப்ரிசர்வேட்டிவ்லாம் போட்டு தான் உங்களுக்கு வருது. ஸோ அது நேச்சுரல் கிடையாது. பேர் தான் க்ரீன் டீ, ஆனால் அது நேச்சுரல் இல்லை. அப்போ நேச்சுரலாக உங்ககிட்ட ஒரு விஷயம் உங்கள் வீட்டிலே இருக்குது, அது என்ன அப்படின்னு நீங்கள் சிந்திங்க. அதுக்குள்ள அடுத்த விஷயத்துக்கு வரேன், அப்புறமே தான் அந்த விஷயத்தை சொல்லுவேன். அடுத்த விஷயம் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய். அந்த எண்ணெய் அப்படின்னா தலையில் போடுற எண்ணெய் ஒன்று நம்ம மெயினாக தேங்காய் எண்ணெய் போடுவோம், இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா ஏதாவது ஒரு எண்ணெய் போடுவோம். ஆனால் அந்த எண்ணெய் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு முக்கால்வாசி பேர் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பூவில் கண்டிஷ்னர்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த கண்டிஷ்னர் எவ்வளோ காசு கொடுத்து அந்த கண்டிஷனர் வாங்குகிறோம் தெரியுமா? நீங்கள் தனியாக ஒரு ஷாம்பூ, தனியாக ஒரு கண்டிஷனர் வாங்கினீங்கன்னா அந்த கண்டிஷனர் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அந்த கண்டிஷ்னர் அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, அந்த கண்டிஷ்னர் நீங்கள் போடும்போது நீங்கள் உங்கள் முடியில் மட்டும்தான் போடணும், உங்கள் ஸ்கேல்பில் அந்த கண்டிஷனர் படக்கூடாது. அந்த ஸ்கேல்பில் உங்கள் கண்டிஷ்னர் பட்டுதுன்னா உங்களுக்கு டேண்ட்ரஃப் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. வாய்ப்பு ஜாஸ்தினா அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணுவோம். ஆனால் இது எல்லாமே தேவையே இல்லை. இது எல்லாமே போக்குறதுக்கு ஒரு வழி நம்மக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட மகத்துவம் நமக்கு தெரியறதே இல்லை. எப்படி கத்தாழை நம்ம வீட்டிலே வளர்த்தி அதை ஒரு சின்ன ப்ராசஸ் பண்ணணும், கட் பண்ணி நம்ம அதை ஒரு 7 தடவை கழுவிட்டு தான் யூஸ் பண்ணணும். அது ஒன்று மட்டும் தான் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா. ஆனால் இயற்கையாகவே ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத கத்தாழையை நீங்கள் உங்கள் உடம்புலையோ நீங்கள் சாப்பிடலாம், ஜூஸாக குடிக்கலாம், தலையில் அப்ளை பண்ணலாம், முடியில் போடலாம், ஸ்கின்னில் போடலாம். இந்த மாதிரி ஃபென்டாஸ்டிக்கான விஷயங்கள் உங்களுக்கு அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. அதை நீங்கள் பண்ணலாம். ரெண்டாவதாக நான் சொன்னேன் இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒன்றுமே கிடையாது. உங்கள் வீட்டில் உங்கள் அஞ்சரைப்பட்டியில் இருக்க சீரகம். நீங்கள் க்ரீன் டீலாம் குடிக்கவே வேண்டியதில்லை. உங்கள் தண்ணியில், கொதிக்கிற தண்ணியில் 1 டீஸ்பூன், 1 லிட்டர் தண்ணிக்கு 1 டீஸ்பூன், ஒரே 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா அதுவே உங்கள் உடம்புல இருக்கிற பல விஷயங்களுக்கு அதில் உங்களுக்கு பதில் இருக்குது. ஓகேயா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சீரக தண்ணி ரொம்ப ஃபேமஸ். அந்த காலத்தில் எல்லாருமே சீரக தண்ணி அதிகமாக குடித்தாங்க. இப்போ நம்ம குடிக்கிறதே இல்லை. ஆனால் இதே இது ஒரு வயிறு பொறுமலாக இருக்குது, எங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தாங்க, வயிறு பொறுமலாக இருக்குது, அன்ஈஸியாக இருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் சொன்னேன் சீரக தண்ணி குடிங்க, அதில் ஓமம் போட்டு குடித்தாங்க. அப்போ கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே, இன்னும் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா அவங்க எண்ணம் பூரா டைஜின் சாப்பிடலாம், அவங்க எண்ணம் பூரா டைஜின் டேப்லெட் சாப்பிடலாம், இல்லை டைஜின் சிரப் கொடுக்கலாம். இதே தான் அவங்க நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் சொன்னேன், ஓகே இது உங்களுக்கு அவ்வளோ திருப்தி இல்லைன்னா இன்னொரு மருந்து இருக்குது, அதை அடிச்சிக்கவே முடியாதுன்னு சொல்லி நான் என்ன பண்ணேன்னா தண்ணியில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தை போட்டு கொதிக்க வச்சு கொடுத்தேன். 5 மினிட்ஸில் அவங்க நார்மல் ஆகிட்டாங்க. அவங்களுக்கே ஆச்சரியமாக போச்சு. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற சீரகம், நம்ம வீட்டில் இருக்கிற ஓமம் இல்லாதவங்க ஓமம் வாங்கி வைங்க. இது 2ம் பத்தல அப்படின்னா கொஞ்சோண்டு 3மே பெருங்காயம் போட்டு ஒரு தண்ணி கொதிக்க வச்சு குடிச்சு பாருங்கள். அந்த வயிறு பொறுமல், ஒரு மாதிரி கேஸ்ட்ரிக்காக இருக்குது, அது எல்லாமே உங்களுக்கு சரியாக போயிடும். நான் ஃபர்ஸ்ட் 3ஆவதாக சொன்னேன் இல்லையா, அந்த முடிக்கு
அற்புதமான கண்டிஷ்னர், நேச்சுரல் கண்டிஷ்னர், நேச்சுரல் ஸ்கின் கண்டிஷன் எல்லாத்துக்குமே ரொம்ப பெஸ்ட்டானது ஒரு விஷயம் நம்ம வீட்டில் இருக்குது, அதுதான் விளக்கெண்ணெய். அந்த விளக்கெண்ணெயை நம்ம வந்து மதிக்கிறதே கிடையாது. நீங்கள் நினச்சி பாருங்களேன், இந்த விளக்கெண்ணெய் எதுக்கு நம்ம விளக்கெண்ணெய் அப்படின்னாவே நம்ம மனசில் எல்லாருக்குமே இருக்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து அது வந்து பேதிக்கு கொடுப்பாங்க, அதை குடித்தா பேதி ஆகும்னு மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம். நீங்கள் அதே நினச்சி பாருங்களேன், விளக்கெண்ணெய் பேதி ஆகிற மருந்தை ஏன் முடியில் போடணும், ஏன் ஸ்கின்னில் போடணும், அதில் பல மருத்துவ குணம் இருக்குது. என்னை பொறுத்தவரையிலும் கண்டிஷ்னர் இந்தியன்ஸ் வந்து முக்கியமாக நீங்கள் வந்து கண்டிஷ்னரே வாங்க வேண்டியதில்லை. இந்த கண்டிஷ்னர் நம்ம உருவாக்கின விஷயமே கிடையாது, வெளிநாட்டில்னு வந்த விஷயம். நம்ம ஊரில் பெஸ்ட்டு விளக்கெண்ணெய். நீங்கள் எல்லாம் நினச்சிக்கிறீங்க விளக்கெண்ணெய் தேய்ச்சி கழுவுறது கஷ்டம்னு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் ஈவன் கன்சிஸ்டன்சி திக்காக இருந்தால் கூட நீங்கள் தேங்காய் எண்ணெய் கழுவுறதோட விளக்கெண்ணெய் கழுவுறது ரொம்ப ஈஸி. ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி முடியில் வந்து விளக்கெண்ணெய் போட்டுக்கோங்க. விளக்கெண்ணெய் போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சாலும் சரி, அரை மணி நேரம் வச்சாலும் சரி, 1 மணி நேரம் வச்சாலும் சரி, இது ஒன்றுமே பண்ணாது. அது முக்கியமாக வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஆண்ட்ரோஜெனிக் ஸ்கேல்ப் இருக்கும், தலையெல்லாம் ரொம்ப ஆயிலியாக இருக்குது, இருந்த பட்சத்தில் கூட நீங்கள் விளக்கெண்ணெய் வச்சா ஒன்றும் பண்ணாது. உங்களுக்கு ரொம்ப ஆண்ட்ரோஜெனிக் ஸ்கேல்பாக இருக்கும்போது நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் வைக்கிறதோட விளக்கெண்ணெய் வச்சிங்கன்னா அது உங்களுக்கு வந்து ஆன்டி ஹீலிங் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணால் அந்த விளக்கெண்ணெய் வச்சுட்டு நீங்கள் பாத்ரூம்குள்ளே போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வெறும் தண்ணியை மட்டும் ஊற்றி முடியை நல்லா தேய்ங்க. தேய்ச்ச பிறகு வெறும் தண்ணியை ஊற்றிட்டு அப்புறமே கொஞ்சம் ஷாம்புவோ சீக்காயோ ஏதோ ஒன்று போட்டு நல்லா குளிச்சிட்டிங்க அப்படின்னா குளித்த பிறகு பிசுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அப்படி இப்படியே முடி சில்கி அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிஷ்னர் தேவையே இல்லை, உங்கள் விளக்கெண்ணெயே போதும். அதே மாதிரி நம்ம வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க உடம்பு சூடு இருக்குது, தொப்புளில் வந்து விளக்கெண்ணெய் வைக்க சொல்லுவாங்க, ஒரு புண்ணு வந்தால் விளக்கெண்ணெய் வைக்க சொல்லுவாங்க. விளக்கெண்ணெய் மாதிரி ஒரு மருத்துவ குணம் உள்ள பெஸ்ட் ஆயில் எதுவுமே கிடையாது, அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து என்னென்னா நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம வீட்டில் இருக்கிற விஷயம் மதிக்கிறது இல்லை. மதிக்காமல் வெளியில் போய் நம்ம என்ன பண்ணுறோம்னா கண்டிஷ்னரில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், மாய்ஸ்சரைஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஒரு ஜெல்லை போய் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அந்த ஜெல் வந்து நேச்சுரலாக நம்ம வீட்டிலே கிடைக்கிற ஜெல்லை விட்டுட்டு வெளியில் வந்து அது கெமிக்கலை போட்டு ப்ரிசர்வேட்டிவ் போட்டு வந்த ஜெல்லை தான் மதித்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் தவிர்த்திங்க அப்படின்னா இயற்கையாகவே உங்கள் உடம்பு வந்து பல நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். அந்த பணத்தை செலவு பண்ணி ஒரு விலைக்கு வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்கிற விஷயங்கள், நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள், சின்ன செலவுலேயே பெரிய நன்மை கிடைக்கக்கூடிய விஷயங்களை மதித்து தயவுசெய்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேயா?